அன்பார்ந்த பெரியோர்களே, ஜோதிட நண்பர்களே, உலகத் தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஜோதிட செய்தி சுபத்துவத்தினுடைய மருத்துவராவதற்கான சுபத்துவ விதிகள் எப்படி வேலை செய்யாமல் போகிறது, அல்லது அது அபத்த களஞ்சியமான ஒரு ஜோதிட விதி, அவருடைய போலித்தனமான கண்டுபிடிப்பை உடைய போலித்தனமான ஜோதிடர் அப்படிங்கிறதை நிரூபுவதற்காக இந்த வீடியோவை நான் பதிவேற்றம் செய்கிறேன். சுபத்துவத்தினுடைய கொள்கை, அந்த விதி, மருத்துவராவதற்கான விதி என்று பார்த்தால், செவ்வாய் சுபத்துவமாகி லக்னம் மற்றும் ராசிக்கு 10ஆம் இடங்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு மனிதன் மருத்துவராகிறார். அப்படி இல்லாத பட்சத்தில் அவர் மருத்துவர் கிடையாது. இது 100% ஜாதகங்களுக்கு பொருந்தி வருகிறது. 1000 டாக்டர் ஜாதகத்தை கலெக்ட் பண்ணால் 1000த்தையும் இந்த அமைப்பு பொருந்தும் அப்படின்னு சொல்கிறார். அதை உடைப்பதற்காக இந்த ஆர்கியூமெண்ட். இதில் நான் 2 ஜாதகத்தை ப்ரெசென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு முன்னாடி. என்ன அப்படி 2 விதமான ஜாதகம் அப்படின்னா, செவ்வாய் சுபத்துவமாக இல்லாமல் ராசிக்கோ லக்னத்திற்கோ 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளாமல் மருத்துவராக இருக்கக்கூடிய ஜாதகம். 2வது கேஸ், இவருடைய கூற்றுப்படியே செவ்வாய் சுபத்துவமாக இருந்து ராசிக்கும் லக்னத்திற்கும் 10ஆம் பாவத்தோடு தொடர்பு கொண்டு மருத்துவராக அல்லாமல் ஐடி துறையில் இருக்கக்கூடியவருடைய ஜாதகம். ஸோ தட் இந்த 2 ஜாதகத்தையும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரியும், என்ன ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த அபத்துவ களஞ்சியத்தினுடைய மருத்துவர் ஆவதற்கான அந்த செவ்வாய் சுபத்துவமாக இருந்து ராசிக்கும் லக்னத்திற்கும் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் அவர் மருத்துவராக இருக்க வேண்டிய அவசியமில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ப்ரூவ் ஆகும். ஸோ உங்களுக்கு பாயிண்ட் இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்று டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எகென்ஸ்டாக இருக்கக்கூடிய ஜாதகத்தை தான் நம்ம போடணும். அவர் என்ன சொல்கிறாரு, நீ அதை பார்க்குறியே, எல்லா ஜாதகத்துலேயும் அந்த அமைப்பு இல்லாதவங்களுடைய ஜாதகத்தை நீ போட்டு அதை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறிய, இருக்கக்கூடிய ஜாதகங்களை ஏன் பார்க்க மாட்டேங்கிற அப்படிங்கிறாரு. பார்க்க மாட்டோம்ல, எப்படி பார்ப்போம்? 100% பொருந்துகிறது என்று சொன்னால் அந்த சுபத்துவ கோட்பாடு எல்லா ஜாதகத்திலையும் இருக்கணும்ல. எல்லா டாக்டர் ஜாதகத்திலையும் அந்த செவ்வாய் சுபத்துவமாகி ராசிக்கு லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கணும்ல. அப்படி இல்லைன்னா அந்த ரூல் தப்பு தானே, அப்படி தான் ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ அந்த விதி அடிப்படையில் 2 ஜாதகம் வருது. முதல் ஜாதகம் 2மே ஆண்களுடைய. அதில் முதல் ஜாதகம் 29/5/1998 8:26 AM மதுரையில் பிறந்திருக்காரு. இவருடைய லக்னம் மிதுன லக்னம், ராசி புனர்பூச நட்சத்திரம், 3ஆம் பாதம், மிதுன ராசி மிதுன லக்னத்திலேயே பிறந்திருக்காரு. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல இருக்கார், சூரியனோடு சேர்ந்துருக்கார், அடிஷ்னலாக என்னவாயிருக்கார், கம்பஸ்ட் ஆயிருக்கார். 10ஆம் இடத்துல குரு இருக்கார். சனி புதன் சுக்கிரனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. இவருடைய கொள்கைப்படி பார்க்கும் பொழுது செவ்வாய் பாபத்துவமாகி அஸ்தங்கத தோஷத்தில் இருந்து லக்னத்திற்கு ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கார். 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளலை. அதே சமயம் சனி சுபத்துவமாகி சுக்கிரன் புதனோடு சேர்ந்திருக்கிறார். அப்போ இவர் என்ன ஆயிருக்கணும், என்ஜினியர் ஆயிருக்கணும். ஆனால் அவர் என்ன ஆகிட்டார், டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கார் இப்போ. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஜாதகம் உங்களுக்கு. இவர் ஏன் மருத்துவர் ஆனார் அப்படின்னு பார்க்கும்போது, பராசரி அடிப்படையில் பார்க்கும் பொழுது 6, 8, 12ஆம் பாவகங்கள், சூரியன் செவ்வாய் குரு ஆகிய கிரகங்களுடைய தொடர்பு இருக்குமேயானால் அவர் மருத்துவர் ஆவார். இந்த ஜாதகத்தில் பார்க்கும்போது 6ஆம் பாவக அதிபதி முதல்ல 12ஆம் இடத்தில் இருக்கார், பாயிண்ட் நம்பர் 1. 2வது மருத்துவத்திற்கு காரக கிரகமாக இருக்கக்கூடிய மற்றொரு சூரியனோடு இணைந்திருக்கிறார். 12ஆம் இடம் என்பது மருத்துவமனை குறிப்பிடக்கூடிய இடம். மற்றொரு இடம் 10ஆம் இடத்தில் குரு தன்னுடைய சுயசாரத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு. ஆக இந்த அவர் 6ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். யாரு? குரு. சரியா? இது 6, 10, 12ஆம் பாவங்களுடைய தொடர்பு. ஏன்னா வெறும் 6, 8, 12 மட்டும் வேலை செய்யக்கூடாது, 10ஆம் பாவத்தோடு தொடர்பு இருக்கணும். அதுதான் பராசரி முறையில் அவர் மருத்துவராக இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த இடத்துல 8ஆம் பாவாதிபதி சனி 11ஆம் இடத்தில்
நீசமாகி அவர் 10ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ 8ஆம் பாவமும் கனெக்ட் ஆகுது. 6ஆம் பாவாதிபதி செவ்வாய் 12ல், ஸோ 6-12 கனெக்ட் ஆகுது. 8ஆம் பாவாதிபதி சனி 11ஆம் இடத்திலிருந்து நீசமாகி சுக்கிரன் புதனோடு இணைந்து 10ஆம் பார்வையால் 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். ஸோ 8ஆம் பாவமும் கனெக்ட் ஆகுது. குரு 10ல் ஆட்சி பெற்று 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 10ஆம் இடமும் கனெக்ட் ஆகுது, 6ஆம் இடமும் கனெக்ட் ஆகுது. ஸோ இவர் எந்த திசையில் அப்படின்னா சனி திசையில் இவர் மருத்துவம் பயின்று இப்பொழுது புதன் திசை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் மருத்துவராக பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த சனி சுபத்துவமாகி சுக்கிரன் புதனோடு இணைந்திருக்கிறார். அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும், மருத்துவம் அல்லாத துறையில் தான் இருக்கணும். அதில் செவ்வாய் சுபத்துவமே ஆகலை, சனி தான் சுபத்துவமாக இருக்கார். அப்போ சனி சுபத்துவமாக இருந்தால் இவரை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும், என்ஜினியராக இருக்கணும், டாக்டராக இருக்க முடியாது. இல்லைன்னா வெட்டினரி டாக்டராக இருக்கலாம், அது சொல்லிக்குவார். 2ஆம் நிலை மருத்துவம் பல் டாக்டராக இருக்கலாம். ஆனால் இவர் எம்பிபிஎஸ் அலோபதியில் மெடிசின் முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கார். சரியா? இது முதல் ஜாதகம். சனி செவ்வாய் சுபத்துவமாக இல்லாமல் ராசிக்கோ லக்னத்திற்கோ 10ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளாமல் இருக்கக்கூடிய அமைப்பில் மருத்துவராக படித்து வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மருத்துவருடைய ஜாதகம். சரியா? இப்போ இதில் இந்த கேஸ் உடஞ்சிருக்கும். செவ்வாய் சுபத்துவமாக இருந்தால் தான் அவர் மருத்துவராக முடியுங்கிற விஷயம் இந்த ஜாதகத்தில் உடஞ்சிருக்கும். சரி, 2வது ஜாதகத்தை எடுத்துப்போம். அவருடைய டேட் ஆஃப் பர்த் 18-12-1971 7:30 PM சென்னையில் பிறந்திருக்கார். இவரும் அதே மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கார். பட் ராசி தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். இவருடைய ஜாதகப்படி பார்க்கும்பொழுது செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் சுபகிரகமான குருவுடைய வீட்டில் சுபத்துவமாக தனித்து இருக்கக்கூடிய அமைப்பு. குருவுடைய 5ஆம் பார்வையை பெற்று அந்த செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிறார். ராசிக்கு 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்வை செய்வதன் மூலமாக தொடர்பு கொள்கிறார். ராசிக்கும் லக்னத்திற்கும் 10ஆம் இடத்தில் செவ்வாய் குருவுடைய பார்வையை பெற்று சுபத்துவமாகி தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜாதகர் டாக்டர் இல்லை. இப்போ என்ன சொல்கிறது, இந்த ஜாதகர் என்னவா இருக்காருன்னா ஐடி துறையில் இருக்கார். ஒரு பெரிய கம்பெனியில் பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர். ஆக இந்த ஜாதகம் உங்களுக்கு வருதுன்னு வைங்க. இந்த ஜாதகத்தை உங்கள் சுபத்துவ விதிப்படி பார்த்து நீங்கள் மருத்துவராக இருப்பீங்களே அப்படின்னு கேட்டால் வாங்காயிரும், கேஸு முடிஞ்சு போச்சு. இவர் என்னவா இருக்கார், நான் ஐடியில் இருக்கேன் சார், சிஇஓவாக இருக்கேன் ஒரு கம்பெனியில் அப்படின்னு சொல்லுவார். அப்போ உங்களுடைய மருத்துவத்திற்கான விதிமுறை இந்த இடத்துல உடஞ்சி போயிடுச்சா? சரி, இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த மருத்துவருடைய ஜாதகத்தில் குரு 10ஆம் இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கார். நீங்கள் ஆசிரியர் தொழிலில் இருப்பீங்க. ஏன்னா லக்னத்துக்கும் சந்திரனுக்கும் 10ஆம் இடத்துல குரு தொடர்பு கொள்கிறார். 2ஆம் இடத்துல குரு பார்க்குறார். நீங்கள் ஒரு ஆசிரியராக இருப்பீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்கள் ஒரு வங்கி பணியாளராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அவர் மருத்துவர். நான் மருத்துவர் ஆவேனான்னு இவர் கேட்குறாருன்னு வைங்க. இன்கேஸ் இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, செவ்வாய் உன்னுடைய ஜாதகத்தில் சுபத்துவமாக இல்லை, 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளலை, அதனால் நீ மருத்துவர் ஆக முடியாதுன்னு சொல்லிடுவார். ஸோ அதுக்கு தான் இந்த உதாரண ஜாதகங்கள் 2ஐயும் மக்கள் முன்னாடி வைக்கிறேன். செவ்வாய் சுபத்துவமாக இருந்தால் மட்டும் அவர் மருத்துவர் ஆகிவிட முடியாது. செவ்வாய் பாபத்துவமாக இருந்தால் அவர் மருத்துவர் ஆகிவிட மாட்டார் என்று சொல்லிவிட முடியாது. எனவே இந்த சுபத்துவ போலி ஜோதிடனுடைய சொந்த கற்பனையான இந்த சித்து விளையாட்டுகள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் எடுபடாது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனவே உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு, முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்கக்கூடியவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு, மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.